பட்டன் இருக்குது. நம்ம ஆன் பண்ண உடனே இங்கே ஆனுன்னு நமக்கு காமிச்சிடும். அதே மாதிரி ஏசிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆனதுக்கான சிக்னல் க்ரீன் கலரு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பவர் சில்லுன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்க, உங்களுக்கு உடனடியாக கூலிங் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த பவர் சில் ஆப்ஷனை ஆன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நமக்கு சிம்பிள் காமிச்சிது. இந்த பவர் சில் மூடு ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபேனோட வேகமும் அதிகமாக இருக்கும், கூலிங்கும் கொஞ்சம் டக்குன்னு வேகமாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இருக்கிறது மோடு. இந்த மோடு பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கூலிங் வராது, ஆனால் ஃபேன் மாற்றம் நமக்கு ரன் ஆகும், காற்று மாற்றம் வரும். இது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை மோடு. ரூமில் இருக்க கூலிங்கை வந்து ட்ரை பண்ணிவிடும். இந்த ஆப்ஷன் நமக்கு தேவைப்படாது. இதை பார்த்தீங்களா, இதுதான் கூலிங் மோட். இந்த சிம்பிள் தான் கூலிங் மோட். நம்ம எந்த ஆப்ஷன் வச்சாலும் டிஸ்பிளேயில் நமக்கு எல்லா ஆப்ஷனுக்கான சிம்பிள்ஸையும் காமிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா கூலிங் மோடு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ 24ல் வச்சுருக்கேன் கூலிங்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன். பார்த்தீங்களா, ஃபேனுன்ற மோடு இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஏற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு காற்று வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு காற்று ஏற்றிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக். ஏன்னு வந்து ஆட்டோமேட்டிக். இது நைட் மோடு. நைட்டில் நம்ம தூங்குறப்போ நமக்கு சத்தமே இல்லாமல் ஏசி ரன் ஆகணும்னாக்கா நம்ம இந்த நைட் மோடை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்ட்ரல் இருக்குது டெம்பரேச்சர். இது நம்ம ஹை ஆகிக்கலாம், லோவாக ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனோ. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் சேவிங் மோட். ஓகேங்களா? சிம்பிள் காமிக்குதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஸ்விங் கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பு டவுன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம வச்சுருக்கோம், நமக்கு இங்கே காமிக்குது, தெரியுதுங்களா? கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா? 4 பக்கம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோண்டா. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் நம்ம தூங்கி படுத்துட்ருக்கோம், ஒரு சிலருக்கு டேரெக்டாக மூஞ்சில் சில்னஸ் பட்டாக்கா செட் ஆகாது, பிடிக்காது. ஸோ இந்த கோண்டான்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணோம்னாக்கா சீலிங்கில் பட்டு நமக்கு கூலிங் மட்டும் நமக்கு ரூம் காமிக்கும். டேரெக்டாக நம்ம ஃபேஸுக்கு கூலிங் படாது, சீலிங்கில் பட்டு நமக்கு கூலிங் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கோண்டான்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா நமக்கு ஏசியில் டிஸ்பிளே ஆன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் ஒரு கூலிங் டெம்பரேச்சர் 33ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம டிஸ்பிளே ஆன் ஆஃப்காக இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைமர். 3 சேம் தான் டைமர். டைமர் ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் வரைக்கும் ஏசி ஒர்க் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். 2 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? ஆன். நம்ம கேன்சல் சென்டர் பட்டன் கொடுத்தோம்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டவ் கிளீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேனுவலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஏசியே நமக்கு அந்த டிஸ்பிளேயில் நமக்கு காமிக்கும்.
ஒரு 6 மந்த்துக்கு ஒரு முறை பார்த்திங்கனாக்கா டிஸ்பிளேயில் நமக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும் ஆன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணோம்னாக்கா ஏசிக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக க்ளீன் அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணும்போது நம்ம ரூம்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம வெளியே தான் இருக்கணும். ஏன்னா அது ஹியூமன் பாடிக்கு சேஃப் இல்லைன்ட்டு மேனுவல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம க்ளீனிங் ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம உள்ளே இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பவர் சில்லையும் எக்கனாவையும் சேர்த்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா பார்த்தீங்களா லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எந்த பட்டனை அமுத்தினாலும் ஏசி ஒர்க் பண்ணாது. நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க, குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க எடுத்து அந்த ஒரு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லாக் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஆப்ஷனில் தான் இருக்கும், ஆப்ஷன் எதுவும் மாறாது. ஸோ மறுபடியும் நம்ம அந்த ஆப்ஷன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னாக்கா அதே பவர் சில்லையும் எக்கனாமியும் சேம் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா பாருங்கள் கட் ஆயிடுச்சு, நமக்கு கட் ஆகிடும். ஓகேங்களா? அது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் அப் டவுன் இருக்குங்கள, இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இதை பாருங்கள், இதில் லைட்னுடைய கலர் ஹையாக வச்சுக்கலாம், வேணானாக்கா ஆஃப் பண்ணிக்கலாம். இது லைட். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் நைட்டில் தூங்கின்னு இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது, நமக்கு வெளிச்சம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம்னாக்கா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நமக்கு வேணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இதை ஆஃப் பண்ணோம்னாக்கா சேம் அதே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது.